अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि ताला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन खालिक़िस समावाति वल अर्दैन वस्सलातु वस्सलामु अला मन कान नबिय्यन व आदमु बैनल माइ वत्तीन व अला आलिहि तय्यिबीन अत्ताहिरीन व अस्हाबिहिल फाइज़ीन वरदल्लाहु अन्ना माहुम बिरहमतिही व हुवा अर्हमुर राहिमीन। या सय्यदी या रसूलल्लाहि खुद बियदी माली सिवाक वला अलवी ला अहदी फ़अन्त नूरुल हुदा फ़ी कुल्लि कायनतिन वान्त सिर्रुन नदा या खैर मुअतमदी ला वसीलत इल्ला अंत या सय्यदी या रसूलल्लाह सल्लल्लाहु अलैहि वसल्लम। அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலாவை புகழ்ந்து நம்முடைய நெஞ்சமெல்லாம் சஞ்சரிக்கும் வேளையில் யாருடைய திருநாமம் கூற கேட்டால் சஞ்சரிக்கும் நெஞ்சமெல்லாம் சாந்தி பெறுமோ அந்த பெயருக்குரிய பெருமகனார் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணியாம் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இதயம் நிறைந்த ஸலவாத்தும் சலாமும் சொல்லி நெஞ்சம் நிறைந்த ஆன்மீக குருநாதரின் அருளார்ந்த ஆசிகளோடும் வாழ்த்துக்களோடும் வார்த்தைகளை துவங்குகிறேன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். கோலயத்தின் குருநாதர் குத்துபுர் ரப்பானி கௌஸ் சமதானியா ஷேக் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களுடைய சிறப்பு மிகுந்த உருஸ் விழாவும் இமாமுன் அல் அரோஸ் அல்லாமா அஸ்ஸையீத் முஹம்மத் மாப்பிள்ளை ரப்பே ஆலிம் கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களின் உருஸ் விழாவும் இணைந்து நடத்தப்படுகிற இந்த புனிதமே நிறைந்த இந்த விழாவில் உங்களுடன் பங்கு பெற்று உரை நிகழ்த்துகிற பெருவாய்ப்பை பெற்றமையை நினைத்து பெருமிதம் பெறுகிறேன், பேரானந்தம் அடைகிறேன். சங்கைக்குரியவர்களே, இறைநேச செல்வர்கள் இந்த உலகத்தில் வாழும் காலத்தில் அவர்கள் ஆற்றிய தியாகங்களால், அவர்கள் செய்த சேவைகளால், அவர்கள் வாழ்ந்து மறைந்தாலும் கூட மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம் இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், நம் இதயங்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் வலிமார்கள். எனவேதான் இந்த சமுதாயம் அத்தகைய வலிமார்களை நன்றி உணர்வோடு நினைத்து பார்த்து அவர்களுக்காக விழா எடுத்து அவர்களின் சீர் சிறப்புகளை சொல்லுகிற இந்த வாய்ப்பின் வழியே சுன்னத் வல் ஜமாத்தினுடைய அகீதா கொள்கைகளை, அதன் சித்தாந்தங்களை இந்த சமூகத்திற்கு சொல்லுவதற்கும், இந்த சமூகத்திலே மண்டி போயிருக்கிற கொள்கை கெட்ட சத்திய சுன்னத் வல் ஜமாத்திற்கு மாற்றமான கொள்கைகளை, அப்படி பேசுகிறவர்களை அடையாளம் காட்டுவதற்கும், அவர்களை விட்டும் நம்மையும் நம்முடைய சமுதாயத்தவர்களையும் பாதுகாப்பதற்குமான ஒரு வாய்ப்பு இது போன்ற விழாக்களின் மூலம் நமக்கு வழங்கப்படுகிறது. அருமையானவர்களே, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லிமு அவுலாதக்கும் மஹப்பத ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சற்று முன்னர் உரையாற்றிய மௌலவி சிராஜ் ரஸாஹி
மௌலவி அவர்கள் சொல்லுகிற போது, நம்முடைய குழந்தைகளுக்கு அடிப்படையாக போதிக்கப்பட வேண்டியவை எவை என்பதை பற்றி ஒரு செய்தியை சொல்லி, அப்படி போதிக்கப்படாததால் இந்த சமூகம் அடைகிற இழுக்குகள், சமுதாயத்திற்கு ஏற்படுகிற அவமானங்கள் என்ன என்பதை குறித்தெல்லாம் விரிவாக பேசினார்கள். இந்த சமுதாயத்தில் ஷிர்க், இணை வைத்தலை பற்றி இன்றைக்கு பேசப்படுகிறது. ஆனால் எது இணை வைத்தல் என்று ஒரு தெளிவான செய்தி இந்த சமுதாயத்திற்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் முக்காலத்தையும் அறிந்த நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய சமுதாயத்தவர்கள் இணை வைப்பார்கள், ஷிர்க் செய்வார்கள் என்று நான் பயப்படவில்லை என்றார்கள். நம்முடைய சமுதாயத்தை குறித்து, என் சமுதாயம் ஷிர்க் செய்வார்கள், இணை வைப்பார்கள் என்று நான் பயப்படவில்லை என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் எதை குறித்து எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தார்கள் என்றால், பொருளின் காரணமாக, பொருளாதாரத்தின் காரணமாக, இந்த உலகத்தினுடைய மோகங்களின் காரணமாக ஒருவருக்கொருவர் தர்க்கித்து யுத்தம் செய்து சண்டையிட்டு மாண்டு போவீர்களோ என்றுதான் நான் பயப்படுகிறேன் என்றார்கள். எனவே இந்த சமுதாயத்திற்கு ஷிர்க்கை சொல்லி இந்த சமுதாயம் ஷிர்க்கிலே, இணை வைப்பிலே வீழ்ந்துவிடும் என்று யாரும் பயப்பட வேண்டாம், அப்படி அச்சுறுத்த வேண்டாம். அதே நேரத்தில் எதை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள்? பொருளாதாரத்தை காட்டி இந்த சமுதாயத்தை பிளவுபடுத்தவும், இந்த சமுதாயத்தை பிரிக்கவும் செய்யப்படுகிற சூழ்ச்சிகளை அதை முறியடிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய கொள்கையும் கடமையும். ஒரு செய்தியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலிலே இருக்கிறார்கள். அங்கே ஒரு சஹாபி சையதுனா அபூ சயீத் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அபூ சயீத் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு தொழுது கொண்டிருக்கிறார்கள். அதை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்க்கிறார்கள். தொழுது கொண்டிருப்பதை பார்த்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற சஹாபியை அழைக்கிறார்கள். யா அபா சயீத் என்று அழைத்தார்கள். அபூ சயீத் முஅல்லா ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையை முடித்துவிட்டு வந்து, லப்பைக் யா ரசூலல்லாஹ், நாயகமே அழைத்தீர்களா? நான் தொழுது கொண்டிருந்தேன் என்று சொன்னார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து இவ்வளவு நேரத்திற்கு பிறகு வருகிறார்கள். தாமதத்திற்கான காரணத்தை சொல்கிறார்கள். நான் தொழுது கொண்டிருந்தேன் நாயகமே என்கிறார்கள். நாம் ஒரு உண்மையை விளங்கிக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற சஹாபியை அவர் தொழுது கொண்டிருக்கிறார் என்று பார்த்துத்தான் அழைத்தார்கள். அந்த சஹாபி வந்து, யா ரசூலல்லாஹ், நான் தொழுது கொண்டிருந்தேன் என்ற போது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி சொல்லி இருக்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும். ஈமான் கொண்டவர்களே, மூமின்களே, அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தால் அந்த அழைப்புக்கு விடை கொடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறானே, அது உங்களுக்கு தெரியாதா என்று கேட்டார்கள். அப்படியானால் என்ன பொருள்? நீங்கள் தொழுகையிலே இருந்தாலும் சரி, நீங்கள் தொழுகையிலே இருந்தாலும் சரி, தொழுகையை விட்டு விட்டு நீங்கள் என்னுடைய அழைப்பிற்கு நீங்கள் பதில் தந்திருக்க வேண்டும் என்பதுதான் அதற்கான பொருள். நம்முடைய ஃபுகஹாக்கள், சன்மார்க்க விற்பனர்கள் சட்டத்திட்டம் வகுத்து தருகிறார்கள். அண்ணலம் பெருமான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிற ஒரு சஹாபியை அழைத்து, அந்த சஹாபி தொழுகையை விட்டுவிட்டு அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தால், அப்படி வந்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் ஒரு வேலையை சொல்லி அவர் பள்ளியை விட்டு வெளியிலே போனாலுமோ அல்லது எவ்வளவு தூரம் போனாலுமோ அப்படி திரும்பி வந்தால் அவர் தொழுகையிலே தான் வந்து சேர வேண்டும். திரும்ப எங்கே வர வேண்டும்? தொழுகையிலே தான் வந்து சேர வேண்டும்.
அதுவும் எப்படி என்றால், உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் 2 ரக்காத்துகளை தொழுதிருக்கிறார், இன்னும் 2 ரக்காத் இருக்கிறது, 2வது ரக்காத்திலே அத்தஹியாத்தில் இருந்தார். அந்த நிலையிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள் என்றால் சென்று அவர்களிடமிருந்து விடைபெற்று திரும்ப வந்து 2வது ரக்காத்தின் அத்தஹியாத்தில் எந்த இருப்பில் அவர் விட்டு சென்றாரோ அதைத்தான் தொடர வேண்டும், அதிலிருந்து தொடர வேண்டும். அப்படியானால் இடைப்பட்ட நேரம் எது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அழைக்கப்பட்டு அவர் வெளியே சென்று தொழுகையை விட்டு சென்றிருக்கிறார். அப்படியானால் கிபிலாவை விட்டு அவருடைய நெஞ்சம் திரும்பி போய்விடுகிறது. அவர் மஸ்ஜிதை விட்டு வெளியே போயிருக்கலாம், ரொம்ப தூரம் போயிருந்திருக்கலாம், எவ்வளவு தூரம் சென்று விட்டு திரும்ப வந்தாலும் சரி, வந்தவர் அந்த இடைப்பட்ட நேரம் எல்லாம் தொழுகையிலேயே இருக்கிறார் என்பதுதான் அதற்கான கருத்து. அந்த இடைவெளியில் அவர் எந்த இருப்பில் விட்டு சென்றாரோ அதிலே வந்து சேர வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தின் மூலம் யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்தஜீபு லில்லாஹி வலிர்ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வும் ரசூலும் அழைத்தால் நீங்கள் உடனேயே செல்ல வேண்டும் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தால் அது உங்களை உயிர்ப்பிப்பதற்காக அழைப்பார்கள், உங்களை வாழ வைப்பதற்காகத்தான் அழைப்பார்கள். இஸ்தஜீபு லில்லாஹி வலிர்ரசூல், அல்லாஹ்வும் ரசூலும் அழைத்தால் அவர்களுக்கு நீங்கள் பதிலளியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இதா தஆக்கும், அவர்கள் உங்களை அழைத்தால் என்று சொல்கிறானே. அப்படியானால் என்ன பொருள்? அல்லாஹ் எப்படி அழைப்பான்? தொழுது கொண்டிருக்கிற ஒரு மனிதரை அல்லாஹ் எப்படி அழைப்பான்? அல்லாஹ்வின் ரசூல் அழைக்கலாம். அல்லாஹ்வின் ரசூல் அழைத்தால் அது அல்லாஹ்வினுடைய அழைப்பு என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ்வின் ரசூல் அழைத்தால் அது அல்லாஹ்வினுடைய அழைப்பு தான். எனவே அல்லாஹ் குர்ஆனில் பல வசனங்களில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துகத்திமூ பைன யதையில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வையும் ரசூலையும் முந்தி நீங்கள் எந்த காரியங்களையும் செய்து விடாதீர்கள் என்கிறான். எப்படி அல்லாஹ்வை முந்தி ஒரு காரியத்தை செய்ய முடியும்? விளக்கம் தருகிறார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். அல்லாஹ்வின் ரசூல் அன்னலம் பெருமான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெருவில் நடந்து செல்கிறார்களா, அவர்களை நீங்கள் முந்தி செல்லாதீர்கள். ஹஜ்ஜுடைய நாளில் அவர்கள் குர்பான் பிராணியை அறுப்பதற்கு முன்னாலே நீங்கள் அறுக்காதீர்கள். நோன்பு என்று அவர்கள் அறிவித்து அவர்கள் நோன்பு வைப்பதற்கு முன்னாலே நீங்கள் நோன்பு வைக்காதீர்கள். எந்த காரியத்திலும் நீங்கள் அல்லாஹ்வின் ரசூலை முந்தி எதையும் செய்யாதீர்கள். அப்படி செய்வீர்களானால் அவர்களை முந்தியதாக அல்ல பொருள், அல்லாஹ்வை முந்தி விட்டதாக பொருள். எனவே தொழுகையில் இருந்தாலும் கூட அது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தால் அந்த அழைப்பு அல்லாஹ்வினுடைய அழைப்பு என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அருமையானவர்களே, இப்படி இருக்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகையில் நாம் எப்படி நினைப்பது? தொழுகையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எப்படி நினைப்பது? அல்லது அவர்களை மறந்துவிட்டு எப்படி தொழுவது? ஒரு மனிதரால் தொழ முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நீங்கள் என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்றார்கள். அது சஹாபிகளுக்கு சொல்லப்பட்டது. அப்படியானால் என்ன பொருள்? தொழுகையிலே தக்பீர் கட்டி நிற்கிற போது முன்னாலே இமாமாக நிற்கிற நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டே தொழுத சஹாபிகள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலையிலே எப்படி கையை உயர்த்தினார்கள்? தக்பீர் கட்டுகிற போது தங்களுடைய கரத்தை எந்த இடத்தில் நெஞ்சுக்கு கீழாலே வைத்தார்களா, நெஞ்சுக்கு மேலாலே வைத்தார்களா, அதை உற்று கவனித்தார்கள் சஹாபிகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தொழுகையின் அனைத்து அமைப்புகளையும் சஹாபிகள் பார்த்து கொண்டிருந்தார்கள். எனவே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை பார்த்து சொன்ன வாசகம், ஸல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுதேனோ, என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறு தொழுங்கள் என்றார்கள். அப்படியானால் நாம் நாமாக ஒரு முறையில் தொழ முடியாது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகுத்து காட்டிய அந்த முறையில் தான் தொழ முடியும்.
அவர்கள் எப்படி தொழுதார்களோ அப்படித்தான் தொழ முடியும். எனவே ஒரு மோமின், ஒரு முஸ்லிம் தொழுகைக்காக தக்பீர் கட்டுகிறான் என்றால் அவனுடைய உள்ளத்திலே வர வேண்டும், இப்படித்தான் எம்பெருமான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டினார்கள். ருக்கூவிற்கு போகிற போது இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குனிந்தார்கள். இஅ்திலாலுக்கு எழுந்திருக்கிற போது இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திருத்தார்கள். சஜிதாவிற்கு செல்லுகிற போது இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதா செய்தார்கள். அந்த சஜிதாவில் இதைத்தான் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள். இத்தனை முறை ஓதினார்கள், இத்தனை முறை ஓத சொன்னார்கள் என்று தொழுகையின் ஒவ்வொரு ருக்குனுகளிலும், ஒவ்வொரு இருப்புகளிலும், ஒவ்வொரு நிலைகளிலும், ஒவ்வொரு புனிதல்களிலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைக்காமல் ஒரு மனிதரால் தொழ முடியாது. அப்படி தொழுதால் அது தொழுகையாக ஆகாது. அது மட்டுமல்ல சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அதனுடைய முதலாவது அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா, அதாவது முதலாவது அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா. சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்லாஹ் குர்ஆன் நெடுகிலும் அமைந்திருக்கக்கூடிய அத்தனையும் அல்லாஹ் ஃபாத்திஹாவே வைத்திருக்கிறான். குர்ஆன் மொத்தம் எத்தனை ஜுஸு? 30 ஜுஸுகளை கொண்டது, 30 பாகங்களை கொண்டது. முதலாவது ஜுஸு எது? அலிஃப் லாம் மீம். இரண்டாவது சயகூல். இப்படியாக போகும். ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறோமே, அந்த சூரத்துல் ஃபாத்திஹா எந்த ஜுஸுவை சார்ந்தது? முதலாவது ஜுஸு எது என்று கேட்டால் அலிஃப் லாம் மீம் என்கிறோம். அப்படியானால் சூரத்துல் ஃபாத்திஹா எங்கே இருக்கிறது? அலிஃப் லாம் ஜுஸு குல்லாலே இருக்கிறதா, அதற்கு முன்னாலே இருக்கிறதா? அதற்கு முன்னாலே இருக்கிறது. அப்படியானால் அந்த ஜுஸு அல்ஹம்து என்று நாம் சொல்வதில்லை. அப்படி சொல்வதில்லை. நாம் எப்படி சொல்கிறோம்? அலிஃப் லாம் மீம் என்கிறோம். அப்படியானால் சூரத்துல் ஃபாத்திஹா எந்த ஜுஸுவை சார்ந்தது? அது குர்ஆனின் மொத்த உள்ளடக்கத்தையும் கொண்டது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எல்லா வேதங்களும் குர்ஆனில் அடக்கம், குர்ஆன் முழுவதுமே சூரத்துல் ஃபாத்திஹாவில் அடக்கம். எனவேதான் நாம் எங்க போனாலும் ஃபாத்திஹா. ஒலிமார்களுடைய தர்காவிற்கு போகிறோமா, ஃபாத்திஹா ஓதுகிறோம். வீட்டில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியா அல் ஃபாத்திஹா என்று சொல்கிறோம். இவர்களுக்கு சிலருக்கு அல் ஃபாத்திஹா என்று சொல்வதே பிடிக்காது, அது ஒரு அலர்ஜி. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஒவ்வொரு ரக்காத்திலும் ஓத வேண்டும் என்கிறான். நம்முடைய மார்க்கம் வகுத்து தந்திருக்கக்கூடிய கடமை. குறிப்பாக ஷாஃபி மذஹபில் எத்தனை ரக்காத்திலும் திரும்ப திரும்ப தொழுதாலும் அத்தனை ரக்காத்திலும் அல் ஃபாத்திஹா ஓதியாக வேண்டும். குறைந்தபட்சம் 17 ரக்காத்துகள், குறைந்தபட்சம் 17 ரக்காத்துகள். அந்த 17 ரக்காத்துகளிலும் ஃபாத்திஹா சூரா ஓதியாக வேண்டும். அதை அடிப்படையாக கொண்டுதான் ஆலிமுல் அருஸ் அல்லாமா மாஃபுல் நபி அலைஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் கோர்வை செய்யப்பட்டிருக்கிற ராத்திபத்துல் ஜலாலியாவினுடைய நிறைவில் பாருங்கள், ஒவ்வொரு ஃபாத்திஹா அப்படி ஓதப்படுகிற ஃபாத்திஹாக்களின் எண்ணிக்கை 17 ஃபாத்திஹா ஓதித்தான் துஆ ஓதுவோம். அப்படி அண்ணலம் பெருமான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூராவினுடைய சிறப்பை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே தொழுகையிலே நாம் ஓதுகிறோம், அதில் அல்லாஹ்விடத்திலே நாம் முறையிடுகிறோம். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இறைவா, உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். இப்படி சொல்வதற்கு நாம் உபயோகப்படுத்துகிற வார்த்தை அரபியிலே ஒரு எழுத்து ஒரு பொருளை தரும் என்று சொன்னால் அந்த இய்யாக என்று சொல்கிறோமே, இய்யாக என்றால் உன்னையே, இய்யாக உன்னையே, நஅபுது வணங்குகிறோம், வ இய்யாக உன்னிடமே நஸ்தஈன் உதவியும் தேடுகிறோம். அந்த உன்னிடமே என்று சொல்லுவதற்கும் உன்னையே என்று சொல்லுவதற்கும், அதாவது முன்னிலையிலே அல்லாஹ்வை பார்த்து பேசுவதாக பொருள். அல் முஸல்லி யுனாஜி ரப்பஹு, தொழுகிறவன் அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கிறான் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனாலே தான் இய்யாக நஅபுது, இறைவா உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று நாம் சொல்கிறோமே, அந்த க என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொல்ல முடியும். பக்கத்திலே நின்று ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார், அவர் தும்மலிடுகிறார், தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவார். நமக்கு இயற்கையாகவே தும்மல் வருகிற போது அல்ஹம்துலில்லாஹ் என்று சேர்ந்தே வரும். அப்படி தொழுது கொண்டிருக்கிறவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று தும்மலிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லிவிட்டால்
வழமையாக அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அவருக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். யர்ஹமக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத்து செய்வானாக என்று நாம் சொல்ல வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த மோமின்களுக்கு முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் அது ஒன்று. ஹக்குல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி சித்துன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் 6. அவற்றில் ஒன்று, ஒருவர் தும்மினால் அவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் நாம் யர்ஹமக்கல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். அவர் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்பார். எதற்காக எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தும்முகிறவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும் என்பதை ஏன் போதித்தார்கள் என்று நாம் ஆய்வு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ அதுதான் நமக்கு சட்டம். ஆனால் இன்றைக்கு ஆய்வு செய்து மருத்துவ உலகம் சொல்கிறது, ஒரு மனிதர் தும்மல் இடுகிற போது அவருடைய இதயம் நின்று விடுகிறது, நின்ற இதயம் திரும்ப இயங்குகிறது. நின்ற இதயம் திரும்ப இயங்குகிறது. அப்படியானால் என்ன பொருள்? அவர் நின்று போன இதயம் திரும்ப இயங்க செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கு புகழ் செலுத்துகிறார், அல்ஹம்துலில்லாஹ் என்று தும்மியவர் சொல்லுவார். அப்படி அவர் தும்மினால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னால் பக்கத்தில் இருக்கிற நாம் அதை கேட்டால் யர்ஹமக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத்து செய்வானாக என்று நாம் துஆ செய்ய வேண்டும். இது ஒரு வழிமுறை. ஆனால் தொழுகையிலே இருக்கிற போது அந்த மனிதர் அல்ஹம்துலில்லாஹ் என்று தும்மலிட்டு அல்ஹம்துலில்லாஹ் சொன்னால் அவருக்கு நாம் யர்ஹமக்கல்லாஹ் சொல்லலாமா என்றால் சொல்லக்கூடாது. ஏனென்றால் யர்ஹமக்கல்லாஹ் என்றால் அல்லாஹ் உனக்கு ரஹ்மத்து செய்வானாக என்று பொருள். அல்லாஹ் உனக்கு ரஹ்மத்து செய்வானாக என்று பொருள். உமக்கு என்று யாரை பார்த்து சொல்வது? முன்னாலே இருக்கிறவரை பார்த்து பேசும்போது உனக்கு என்போம், எங்கேயோ இருக்கிறார் என்றால் அவனுக்கு என்போம், அவருக்கு என்போம், அவளுக்கு என்போம். அப்ப முன்னாலே இருக்கிறவரை பார்த்து சொல்கிற வார்த்தை தான் உனக்கு என்பதே. எனவே யர்ஹமக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு ரஹ்மத்து செய்வானாக என்று நாம் சொன்னால் தொழுகையில் இருக்கிற போது இன்னொருவரோடு பேசியவராகிவிடுவோம், தொழுகை புரிந்து போய்விடும். எனவே தொழுகையிலே இருக்கிற போது இந்த கா என்பது கி என்பது ஆணை பார்த்து சொல்வதாக இருந்தால் க, பெண்ணை பார்த்து சொல்வதாக இருந்தால் கி. இந்த கா கி என்பது தொழுகையில இன்னொருவரை பார்த்து சொல்ல முடியாது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அல்லாஹ்வுக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். அப்படி அல்லாஹ்வை தவிர்த்து இன்னொருவருக்கு சொல்லலாம் என்றால் அது நமது நாயகம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டும்தான். அதை சொல்லலாம் அல்ல, சொல்லி ஆக வேண்டும். அப்படி சொன்னால்தான் தொழுகை நிறைவேறும். அத்தஹியாத்திலே அமர்ந்து தரூத் ஓதுகிற போது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று சொல்கிறோமே, அஸ்ஸலாமு அலைக்க நாயகமே உங்கள் மீது அல்லாஹ்வினுடைய சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறோமே, அப்படி உங்கள் மீது என்று சொல்லும் போது அங்கே நாம் யாரை முன்னிறுத்த வேண்டும்? இய்யாக என்று சொல்லும் போது அல்லாஹ்வை முன்னிறுத்தினால், அஸ்ஸலாமு அலைக்க என்று சொல்லும் போது அண்ணலம் பெருமான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தித்தான் நாம் சலாம் சொல்ல வேண்டும். இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், அஹ்தில் ஃபீ கல்பிக உذ்குர் ஷக்ஸஹுல் கரீம். அப்படி நீ அஸ்ஸலாமு அலைக்க என்று சொல்லுகிற போது நீ கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவில் நிறுத்தி அவர்களை முன்னோக்கித்தான் நீ சலாம் சொல்ல வேண்டும் என்றார்கள் இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. எனவே தொழுகையிலே இருக்கிற போது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறந்துவிட்டு தொழுவதற்கு ஒரு மனிதனால் முடியுமா? தொழுகையிலே அவர்களை நினைத்தாக வேண்டும் என்பது அல்லாஹ் வகுத்த நியதி. அத்தஹியாத் தரூத் ஓதாமல் அதிலே அவர்கள் மீது ஸலவாத் ஓதாமல் ஒரு மனிதனுடைய தொழுகை நிறைவேறுமா? நிறைவேறாது. எனவே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவுபடுத்தாத தொழுகை தொழுகையாக அமையாது. ஒரு தொழுகை உண்டு, அதில் தரூத் அத்தஹியாத் இல்லை, அத்தஹியாத் இருப்பு இல்லை. தொழுகையிலே அத்தஹியாத் இருப்பில் இருப்பது ஒரு ஃபர்ல், அத்தஹியாத்தை ஓதுவது இன்னொரு ஃபர்ல், தரூதை ஓதுவது இன்னும் ஒரு ஃபர்ல். ஆனால் ஒரு தொழுகையிலே அத்தஹியாத் என்கிற இருப்பே இல்லை, ருக்கு இல்லை, சுஜூத் இல்லை. சுஜூத் என்பது எது?
தொழுகையிலே அல்லாஹ்வுக்கு மனிதனுக்கு மத்தியிலே நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு ருக்குன், ஒரு அமைப்பு எது என்று சொன்னால் சஜிதா தான். அக்ரபுமா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வ ஹுவ சாஜித். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் அல்லாஹ்வை எப்பொழுது நெருங்குகிறான் என்றால் அவன் சஜிதா செய்யும் போது என்றார்கள். அப்ப தொழுகையில் முக்கியமான அம்சம் சஜிதா. ஆனால் அந்த சஜிதா கூட இல்லாத ஒரு தொழுகை உண்டு, ருக்கு கூட இல்லாத ஒரு தொழுகை உண்டு, ஏத்திதால் இல்லாத தொழுகை உண்டு, இஸ்திராஹத் இல்லாத தொழுகை உண்டு, ஜனாசா தொழுகை. ஆனால் அந்த ஜனாசா தொழுகையில் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து உண்டு. அத்தஹியாத் இருப்பு இல்லாமல் போகலாம், தரூத் இருப்பு, அத்தஹியாத்திற்காக வேண்டி இருக்கிற அந்த இருப்பு, அந்த நிலை வேண்டுமானால் இல்லாமல் போகலாம். அதில் ஓதப்படுகிற ஸலவாத் இருக்க வேண்டும். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைவுபடுத்தப்பட வேண்டும். அப்படி தொழுகையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து பார்க்கிற அந்த நிலையைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே இஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூல், அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைத்தால் நீங்கள் அழைப்பு கொடுக்க வேண்டும். அப்படி அழைத்த நீங்கள் தொழுகையில் இருந்தாலுமே செல்ல வேண்டும் என்றார் அல்லாஹ். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படித்தான் மகான்கள், வலிமார்கள், இறைநேசர்கள் தொழுவார்கள். நம்முடைய இந்த மஜ்லிஸினுடைய இந்த விழாவினுடைய நாயகர் அல்லாஹ் மாப்பிள்ளை ரபியாலும் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய உஸ்தாதும் சரி, அவர்களுடைய மாமனார், மனைவியினுடைய தந்தை அல்லாமா சையத் அப்துல் காதிர் தைக்கா சாஹிபுனி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு கீழக்கரையிலே மறைந்து வாழக்கூடிய மகான். அவர்கள் காயல் பட்டணத்திலே மக்தூம் பள்ளியிலே தொழுகை கொண்டிருக்கிறார்கள். தொழுகையிலே இருக்கிறார்கள். அத்தஹியாத் இருப்பில் நீண்ட நேரம் இருந்தார்கள். பின்னாடி மாமூங்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இன்னும் அவர்கள் தொழுகையை முடிக்கவில்லையே, எதிர்பார்த்திருக்கிறார்கள். ரொம்ப நேரமானது. கொஞ்ச நேரத்திற்கு பிறகு, ரொம்ப நேரம் போய்விட்டது, அதற்கு பிறகு அவர்கள் தொழுகையை முடிக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சலாம் வாங்கி தொழுகையை முடிக்கிறார்கள். மாமூங்கள் எல்லாம் எழுந்து போனார்கள். இமாம் அவர்களே, என்ன ஆகிவிட்டது? இன்றைக்கு நீங்கள் இருப்பிலே, அத்தஹியாத்தினுடைய இருப்பில் நீண்ட நேரம் இருந்து விட்டீர்களே, என்ன நடந்தது என்று கேட்டார்கள். அப்படி கேட்டபோது அல்லாமா சையத் அப்துல் காதிர் தைக்கா சாஹிபுனி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் தெரியுமா? எப்பொழுதுமே நான் தொழுகையில இருக்கிற போது அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று நான் சொன்னால், சொல்லுகிற போது அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து தான் நான் சலாம் சொல்லுவேன். அதை பெற்றுக்கொண்டு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பதில் சலாம் வ அலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொன்னதற்கு பிறகுதான் என்னுடைய தொழுகையே முடியும் என்றார்கள். எப்படிப்பட்ட மகான்கள்! ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் தாமதம். இன்றைக்கு சற்று தாமதம். நான் சலாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி, சலாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். எனக்கு சலாமிற்கு இன்னும் பதில் வரவில்லை. மரியாதைக்குரிய பெருமக்களே, எல்லாருடைய தொழுகையையும் போன்றதல்ல வலிமார்களுடையது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக பார்த்த நிலையிலே சலாம் சொல்லுவார்கள். சலாம் சொன்னது மட்டுமல்ல, அந்த சலாமிற்கான பதிலையும் பெற்றுக் கொள்வார்கள், அதற்குரிய பதிலையும் பெற்றுக் கொள்வார்கள். அப்படி தொழுகிற தொழுகை தான் வலிமார்களுடைய தொழுகை. அந்த வகையில் தான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அது திருத்தோற்றம் தாமதமாகிவிட்டது. அதனாலே நான் சலாம் சொல்லிக்கொண்டே இருந்தேன் என்றார்கள் சையத் அப்துல் காதிர் தைக்கா சாஹிபுனி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன காரணம்? ரொம்ப நேரத்திற்கு பிறகு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். வந்து சொன்னார்கள், அப்துல் காதிர், நீங்கள் இன்றைக்கு உண்ட உணவு என்ன உணவு உண்டீர்கள் என்று பாருங்கள் என்று சொல்லிவிட்டு மறைந்து விட்டார்கள். சையத் அப்துல் காதிர் தைக்கா சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டிற்கு வந்தார்கள். மனைவியிடத்திலே கேட்டார்கள், இன்றைக்கு என்ன உணவு செய்து வைத்திருந்தீர்கள்? இன்றைக்கு மதிய உணவு எனக்கு என்ன தந்தீர்கள் என்று கேட்கிறார்கள். மனைவி பதில் சொன்னார்கள், இன்றைக்கு நம்ம வீட்டில் சமைக்கவில்லை,
பக்கத்து வீட்டிலிருந்து உணவு கிடைத்தது. பக்கத்து வீட்டிலிருந்து ஏதோ ஒரு உணவு அனுப்பி வைத்திருந்தார்கள், விருந்து நமக்கு அனுப்பி வைத்திருந்தார்கள் என்று சொன்னார்கள். அப்படியா, இனி அப்படியெல்லாம் அடுத்த வீடுகளில் இருந்து உணவு வாங்கி வைக்காதீர்கள். ஏனென்றால் அவர்கள் எப்படி உணவு வைத்தார்கள் என்று நமக்கு தெரியாது. மற்ற சாதாரண சராசரியான முஸ்லிம்களுடைய நிலைப்பாடு வேறு, மோமீன்கள் அதிலும் இறைவனை நெருங்கியவர்களுடைய நிலை வேறு. தன்னை அறியாமல் ஒரு உணவு ஹராமான வகையில் அவர்களின் உடலை சேர்ந்து விட்டது என்று சொன்னால், அவர்களின் உடலை சேர்ந்து விட்டது என்றால் அப்படி சேர்ந்த அந்த உணவு கூட அவர்களுடைய தொழுகையை பாதிக்கிறது என்று அண்ணலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி, அதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த எங்களுடைய ஷேக் நாயகம் சங்கைக்குரிய அஃதல் உலமா அல்ஹாஜ் அஷேக் தைகா சுஹைப் ஆலிம் ஷேக் நாயகம் அவர்கள் இதோ இங்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே எல்லோரும் அவர்களின் வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே எல்லோரும் அங்கு சங்கையாக இருந்து கொள்ளுமாறு அன்பை வேண்டும். علينا
இப்பொழுது 9வது வருடமாகவும் சையீதுனா மௌலானா முஹையீதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு அலைஹி நாயம் அவர்களிடம், அதே போன்று சையீது முஹம்மது இமாமுல் அரூஸ் மாபிலபி ஆலிமிசா வலியுல்லாஹ் கத்தஸல்லாஹு அலைஹி நாயம் அவர்களின் சிறப்பான மனாகிப் தமாம் நிகழ்ச்சியில் நாங்கள் இப்பொழுது அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கே எங்களுக்கு இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் இங்கே அமர்ந்து கொண்டிருக்கும் சங்கைக்குரிய அஃதல் உலமா அல்ஹாஜ் அஷேக் டாக்டர் தைக்கா சொய்ப் ஆலிம் ஷேக் நாயம் அவர்களும் அவருடைய ஹலீஃபாவாகிய சங்கைக்குரிய அல்ஹாஜ் அஷேக் தைக்கா அஹமது நாசிர் ஆலிம் அவர்களும் இங்கே மேடையில் அமர்வதை நாங்கள் மிக்க இன்ஷா அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அவர்கள் மூலமாகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆசியை பெறுவதற்காகவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரஹ்மத்தும் பரக்கத்தும் அருளும் எங்கள் அனைவருக்கும் மீதும் உண்டாவதாக என்று நாங்கள் பிரார்த்திப்பதுடன், இங்கு அதே போன்று தேவடகஹா அலிவாயலின் ட்ரஸ்டி போர்டில் இருக்கக்கூடிய ஜனாதிபதியின் பல விடயங்களில் ஆலோசகராக இருக்கக்கூடிய அசையது கலாநிதி அசையது ஹசன் மௌலான் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போன்று இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் இப்பொழுது உங்கள் முன் உபன்யாசம் நிகழ்த்திய சங்கைக்குரிய மௌலவி அல் அஸ்ரார் மெய்ஞான மாதேதலின் ஆசிரியரும் தென்னிந்தியாவின் பிரபல பேச்சாளருமான மௌலவி அல்ஹாஜ் அபு தாஹிர் மாதரி ஹசரத் அவர்கள் நிகழ்த்திய சிறப்பான அந்த உரையின் அடுத்த பகுதியை இப்பொழுது உங்கள் முன் நிகழ்த்துவார்கள். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். சங்கைக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் சொல்லி வந்த அந்த உரையில் அண்ணலம் பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொழுகைகளை நினைவுபடுத்துகிற போது, அவர்களுக்கு சலாம் சொல்கிற போது, அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபி என்று சொல்லும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவிலே நேரில் பார்த்து சலாம் சொன்னார்கள். அல்லாமா சையத் அப்துல் காதிர் தைக்கா சாஹிபுடைய நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பதில் வரவில்லை. என்ன காரணம்? சற்று தாமதமாக வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்துல் காதிர், நீங்கள் என்ன உணவு உண்டீர்கள்? நீங்கள் உண்ட உணவு என்ன? சரி பாருங்கள் என்றார். இவர்கள் மனைவி இடத்திலே வந்து கேட்டால் மனைவி சொன்னார்கள், இன்றைக்கு பக்கத்து வீட்டிலிருந்து உணவு வந்திருந்தது என்றார்கள். பக்கத்து வீட்டிலிருந்து உணவு வந்திருக்கிறது. அப்படி பார்த்தால் ஷரியத்தின் பிரகாரம் அதில் எந்த ஹராமும் கிடையாது. ஷரியத்தின் பிரகாரம் எந்த ஹராமும் கிடையாது. ஆனால் ஹசனாத்துல் அப்ராரி செய்யாத்துல் முகர்ரபீன் என்பார்கள். சாமானியமானவர்களுக்கு வேண்டுமானால் ஷரியத்தின் பிரகாரம் சரியாக இருந்தாலும் கூட அது ஃபத்வாவிற்கு ஆகமானதாக இருந்தாலும் தக்வாவிற்கு கூடாது என்பார்களே, அப்படி நீங்கள் உண்ட உணவில் பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய உணவை உண்டிருக்கிறீர்கள், அதில் ஏதோ ஒரு வகையில் தவறான உணவு கலந்திருக்கலாம். எனவே அப்படி தவறான உணவு உடலிலே சேருவது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண்பதை பார்ப்பதை விட்டு உங்களுக்கு தாமதப்படுத்துகிறது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்றார்கள். எதற்கு இதை சொல்ல வருகிறோம் என்றால், அப்படி தொழுகையிலே இருக்கிற போதிலும் சரி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஜியாரத்திலே நிற்கிற போதும் சரி, அவர்களை பார்த்து சலாம் சொன்னால் அந்த சலாமிற்கு பதிலை பெற்றுக் கொள்வார்கள்.
அப்படி பெற்றுக்கொள்கிற மகான்கள் வலிமார்கள் நிறைந்த அத்தகைய வலிமார்கள் சங்கைக்குரிய சீலர்கள் அந்த குடும்பத்திலே வந்தவர்கள் தான் ஆலிமுல் அலோ சல்லாமா சையத் முகமது மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் ரலியல்லாஹு ஷேக் அப்துல் காதிர் தைக்கா சாஹிபுல் நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரிலே நின்று அஹ்மதுல்லா பைத்தை பாடுகிற போது அதிலே ஒரு அடியில் நக்கி கல்பி மின் துஹூலில் கைரி சூஇல் அதபி வஜஹக்கும் லஉ அலா வஜஹி ஸபி கைரன் நபி என்று சொல்லுகிற போது நாயகமே யா ரசூலல்லாஹ் என்னுடைய இதயத்தை தீய ஒழுக்கங்கள் தீய குணங்களை விட்டு பரிசுத்தப்படுத்துங்கள் நாயகமே. அப்படி பரிசுத்தப்படுத்தி உங்களுடைய முபாரக்கான திருமுகத்தை கொண்டு என்னுடைய முகத்தில் பதியுங்கள், முத்தம் தாருங்கள் நாயகமே என்று கேட்டார்கள். அப்படி கேட்கிற அளவிற்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் தனக்கு மத்தியிலே உரிமையை பெற்றுக் கொண்டவர்கள். அப்படி கேட்கிறவர்கள் யாரோ அவர்கள் தான் இமாம்கள், இறை நேசர்கள். அப்படி கேட்க அவர்களால் முடியும். அஜ்மீரின் பேரரசர் காஜா முஈனுத்தீன் சிஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தர்பாரிலே நின்று சலாம் சொல்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிற போது அங்கிருந்து பதில் வந்தது, வ அலைக்குமுஸ் ஸலாம் யா வலியல் ஹிந்த், இந்தியாவினுடைய ஒளியே என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து அவர்களுக்கு சலாம் சொல்லி அதற்கு பிறகுதான் அவர்களை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி அவர்கள் இந்தியாவிற்கு வந்து வருகிற வழியிலெல்லாம் அவர்களை பார்த்தவர்கள் எல்லாம் தூய மார்க்கம் இஸ்லாத்தை தழுவினார்கள். அவர்களுடைய ஒரு பயணத்தில் சுமார் 90 லட்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக ஒரு வரலாறு உண்டு. எப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான ஒரு விஷயம்! இந்த தாவத்தை, இந்த பணியை, இறைவன் பாதையிலே அழைக்கிற இந்த பணியை இறைநேசர்கள், சூபியாக்கள் இவர்களை விட யார் செய்துவிட முடியும்? அந்த வகையில் அல்லாமா இமாம் அல் அரூஸ் மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு இலங்கைக்கு வந்து இலங்கையிலே எத்தனை பள்ளிவாசல்கள், எத்தனை மதரசாக்கள், எத்தனை கான்கா தைக்காக்கள், மஜ்லிஸ்கள், ராத்திபு மஜ்லிஸ்கள் ஸ்தாபித்து, எத்தனை மதரசாக்களை ஸ்தாபித்து, எதற்காக? அதன் மூலம் அவர்களுக்கு என்ன? அவர்கள் பிறந்த ஊராயது அல்லது அவர்களுக்கு இன்னைக்கு இருப்பதால் ஏதாவது கிடைத்து விட போகிறதா? இல்லை. ஆனால் அவர்கள் செய்த அந்த சேவையினுடைய விளைவு, எந்த விதமான தன்னலங்கள் எதிர்பார்க்காமல், சுயநலங்கள் இல்லாமல் அவர்கள் செய்த அந்த சேவையினுடைய விளைவு இன்றைக்கு இலங்கை முழுவதும் அவர்களின் புகழ் பாடிக்கொண்டிருக்கிறது. இங்கே வந்திருக்கிறார்களே மகான் அல்லாமா தைக்கா ஷுஐப் ஆலிம் மத்ததில்லஹுல் ஆலி வதாம ஃபைதஹுல் முத்தவாலி அவர்கள் எனக்கு உறவு முறை, என்னுடைய பாட்டனாருக்கு சகோதரர் அவர்கள் வருகிற போது அவர்களை நீங்கள் எல்லாம் கண்ணியப்படுத்தி தாலால் பத்ரு பைத்து முழங்கி தப்ஸ் அடித்து அவர்களை அழைத்து வருகிற அந்த காட்சியை நான் பார்க்கிற போது எனக்கு கண்ணீர் மல்க பார்க்கிறேன். என்ன காரணம்? அது அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த மரியாதை ஆலிமுல் அரூஸ் அல்லாமா மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு நீங்கள் வழங்கிய மரியாதை. அவர்கள் செய்த அந்த சேவையை இன்றைக்கு இந்த மண்ணிலே இவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் பல பகுதிகளிலும் சென்று சத்திய மார்க்கத்தை முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் விளம்பரம், வெளிச்சம் இல்லாத சேவை, ஆன்மீக சேவையை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இப்படி சேவை செய்கிற வலிமார்கள், ஷேகுமார்கள் இவர்களின் மூலமாகத்தான் இஸ்லாம் நிற்கிறது. இஸ்லாம் என்றால் என்ன பொருள்? சுன்னத் வல் ஜமாத் இந்த மண்ணில் நிலை பெற்று நிற்கிறது என்றால் அதற்கு காரணம் இப்படிப்பட்ட காமிலான ஷேகுமார்கள் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தகைய காமிலான ஷேகுமார்களை அடையாளம் காண்பதுதான் முக்கியமான விஷயமே. அந்த வகையிலே ஆலிமுல் அரூஸ் அல்லாமா மாப்பிள்ளை லெப்பை ஆலிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய சேவையை, அதிலும் பல்வேறு விதமான சேவைகள், எத்தனை வலிமார்களின் மீது கசீதாக்கள், மௌலிதுகள், மல்ஹியாக்கள், மனாகிபுகள், எப்படி அவர்களால் குறுகிய காலத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் இத்தனை மௌலிதுகளை, இத்தனை பைத்துகளை, இத்தனை கசீதாக்களை, அதுவும் ஒரு அந்நிய மொழியில், அரபு மொழியில், தன் தாய்மொழியில், தன்னுடைய மொழியில் அல்ல, அரபு மொழியில் எப்படி கோர்வை செய்ய முடிந்தது என்று நமக்கு இன்றைக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவற்றில் பல இன்றைக்கு அச்சிடப்பட்டு நம்முடைய கரங்களில் இல்லை.
கையெழுத்து பிரதியாக இருக்கின்றன சில. இன்னும் பல நம்முடைய கண்களுக்கும் பார்வைக்கும் வராமலே போய்விட்ட பல காவியங்கள் உண்டு. நீங்கள் எங்கே பார்த்திருக்கிறீர்கள்? சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது மௌலிது ஷரீஃப், குலஃபாவுல் அர்பஆ 4 கலீஃபாக்களின் மீது மௌலிது ஷரீஃப். யார் எழுதியது? இப்படியெல்லாம் யாரால எழுத முடியும்? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது மௌலிது ஷரீஃப், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மீது மௌலிது ஷரீஃப், இமாம் புகாரி தங்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மீது மௌலிது ஷரீஃப், மின்ஹத்துல் பாரி ஃபி மிதஹத்தில் புகாரி. இப்படி அரபு இலக்கியங்களிலும் கூட சேவை செய்த மகான்கள். காரணம் என்னவென்றால் அவர்களுடைய பாரம்பரியம் அப்படி. அல்லாமா ஷேக் உமர் வலியுல்லாஹ் அல் காதிரி அல் காஃபி முகத்தஸல்லாஹு ஸர்ருல் அஸீஸ் அரபு மொழியில் அல்லஃபல் அலைஹ் அவர்களுடைய அந்த ஞானத்தை சமூகத்திற்கு எடுத்து காட்டுகிற பல்வேறு காவியங்களிலே அல்லஃபல் அலைஹ் இலாஹிகம் துபக்கீனி போன்றவை அவர்களுடைய மகனார் ஷேக் அப்துல் காதிர் தைக்கா சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் கோர்வை செய்யப்பட்ட அஹ்மதுல்லா பை மாதிகுர் ரசூல் அல்லாமா ஷேக் சதகத்துல்லா காதிரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வித்ரியா ஷரீஃபிற்கு நிகராக இன்றைக்கு யாராலையும் இது போன்ற சாதனைகளை செய்து விட முடியுமா? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வர்ணிக்கிற அழகை பார்க்க வேண்டுமே. ஆரம்பத்திலே உரையாற்றிய மௌலவி சிராஜ் நஜாஹி சொன்னார்களே, நீங்கள் குழந்தைகளுக்கு அல்லிமு அவுலாதுக்கும் மஹப்பத் ரசூலில்லாஹ், மஹப்பத்துர் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத்தை ஊட்டுங்கள், அதுதான் குழந்தைகள் வழிகட்டு போவதை விட்டு உங்களுக்கு குழந்தைகளை பாதுகாக்கும் என்றார்களே. அல்லாமா சதகத்துல்லாஹ் அல் காதிரி ரலியல்லாஹு அன்ஹு வித்ரியா ஷரீஃபிலே சொல்வார்கள், வஹுப்புக ஃபீ லஹமி வ அல்மி முதாஹிலுன். நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களுடைய மஹப்பத், உங்களுடைய அன்பு என்னுடைய சதையிலும் எலும்பிலும் புகுந்து விட்டது. பிஹி மாலி ஷைத்தானுல் கல்பி மதாஹில். உங்களுடைய அன்பு என்னுடைய உடலிலே, என் சதையிலே, என் எலும்பிலே, என் இரத்த நாளங்களிலே நிறைந்து விட்டதற்கு பிறகு எப்படி நாயகமே என்னுள் ஷைத்தான் ஊடுருவ முடியும்? ஷைத்தானின் ஊடுருவலை விட்டும் நம்மை தற்காப்பது எது என்றால் மஹப்பத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஹப்பத், அதுதான் ஷைத்தானை விட்டு நம்மை பாதுகாக்கும். இன்னொரு வரியிலே சொல்லுவார்கள், வலா யுப்ரவுல் அஹ்ஷாஉ இல்லா பிதிப்பிக்கும் வலா யஸ்தவில் ஈமானு இல்லா முஹிப்பிக்கும் வலா ஹுப்புக்கும் இல்லா பிதௌஃபீகி ரப்பிக்கும். நாயகமே யா ரசூலல்லாஹ், நீங்கள் மருத்துவம் செய்யாமல், உங்களுடைய வைத்தியம் இல்லாமல் என்னுடைய நோய் நீங்காது நாயகமே. அதாவது ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறோமா, பீடிக்கப்பட்டிருக்கிறோமா, மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்களா, அத்துணை நோய்களுக்குமான மருந்து அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ் பாடுகிற மதுகுகளில் மௌலிதுகளிலே இருக்கிறது. எத்தனை சமுதாயம், நம்முடைய சமுதாயத்தில் எத்தனை பேர் இதை புரிந்து வைத்திருக்கிறோம்? கஸீதத்துல் புர்தா ஷரீஃப், இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி புர்தா ஷரீஃப் கோர்வை செய்ததற்கு காரணம், படுக்கையிலே கிடக்கிறார்கள், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து பாடியதன் விளைவு மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோயெல்லாம் நீங்கி நிவர்த்தி பெற்றார்கள். அதற்கு பிறகு ஒரு காவியத்தை கோர்வை செய்தார்கள், கஸீதத்துல் ஹம்ஸியா. அதற்கு பிறகு ஒரு காவியம் கஸீதத்துல் முஹம்மதியா என்று ஒரு காவியம். எதற்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ புகழ ஈமான் வளரும், நம்முடைய நோய்கள் நீங்கும். அந்த வகையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், வலா யுப்ரவுல் அஹ்ஷாஉ இல்லா பிதிப்பிக்கும். நாயகமே, உங்களுடைய மருத்துவம் வைத்தியம் இல்லாமல் எனக்கு என்னுடைய நோய் நீங்காது நாயகமே. சஹாபிகள் அதை புரிந்து வைத்திருந்தார்கள். தங்களுக்கு எந்த நோயாக இருந்தாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே செல்வார்கள். நாமும் அப்படி செய்ய வேண்டும் சகோதரர்களே. ஓதுகிறோமே சுப்ஹான மௌலிது ஷரீஃபில், அஸ்ஸலாமு அலைக யா முபரிஸ் ஸகாமி, நோய்களை நீக்கும் நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று நாம் ஓதுகிறோமே. வலவு தகூனு ஸகீமா லதைஹி புரூஸ் ஸகாமி, நீ நோயாளியாக இருந்தால் உன்னுடைய நோய்க்கான மருந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருக்கிறது என்று சும்மாவா சொல்லி வைத்தார்கள். எனவே அருமையானவர்களே, அப்படிப்பட்ட காவியங்களை மௌலிது ஷரீஃப்களை ஓதுவதன் மூலம்
நம்முடைய நோய்களை நீங்க பெறுவோம், நம்முடைய ஈமான் வலுவடையும். அதைத்தான் சொன்னார்கள், வரா இஸ்தவில் ஈமானும் இல்லா முஹிப்பிக்கும். நாயகமே, உங்களை முஹப்பத் வைக்காமல், உங்களை பிரியம் வைக்காமல், உங்கள் மீது உள்ளூர் அன்பு வைக்காமல் எங்களுடைய ஈமான் பரிபூரணம் அடையாது நாயகமே என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், வலா ஹுப்புக்கும் இல்லா பி தௌஃபீகி ரப்பிக்கும். யா ரசூலல்லாஹ், நாயகமே, உங்கள் மீது அன்பு வைப்பதற்கு கூட அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்தாலே அன்றி முடியாது. அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்யவில்லையானால் இன்றைக்கு முஹிப்புர் ரசூல், ஆஷிகுர் ரசூல், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருநாமத்தை கேட்டால் நம்முடைய கண்கள் தன்னை அறியாமல் கண்ணீர் சொரிகின்றதா? அந்த தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் என்று ஒரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்டால் நம்முடைய உடல் எல்லாம் புல்லரிக்கிறதா? அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருப்பதாக பொருள். ஆனால் இன்றைக்கு அந்த பெயரை எத்தனை தூஷணமாக பேசுகிறார்கள். அவர்கள் யார்? அபாக்கியவான்கள், அல்லாஹ்வினுடைய அருளுக்கு அப்பாற்பட்டவர்கள். யார் பாக்கியவான்கள்? யார் வலிமார்கள்? யார் இறைநேசர்கள்? யார் ஆஷிகீன்கள்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கு அளவுகோல். அவர்கள்தான் நமக்கு அளவுகோல். அவர்களை வைத்துக் கொண்டு நாம் அவர்களை பற்றி ஒருவன் பேசுவது என்ன, அதன் மூலம் அவனுடைய கொள்கையை புரிந்து கொள்ள முடியும் நம்மாலே. இதுதான் யதார்த்தம், இயல்பு. புனிதத்தின் பேரரசர் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழுக்கு புறம்பாக பேசுகிறவன் யாரானாலும் எவனானாலும் என்ன, அது உறவு முறையாக இருக்கட்டும், அறுத்தெறிந்து அப்பாற்பட்டு தான் வைக்க வேண்டும் சொன்னார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அருமையான பெருமக்களே, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னான், வரஃபஅனா லக ذிக்ரக், நாயகமே, உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்றான் அல்லாஹ். அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட உயர்த்தப்பட்ட புகழ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ். அவர்களை புகழ்வதால் நமக்கு என்ன கிடைக்க போகிறது? அவர்களை புகழ்வதால் அவர்களுக்கு புகழ் அல்ல, புகழ் உயர்வதல்ல, அதன் மூலம் நாம் வேண்டுவது கிடைக்கும், நம்முடைய தேவை நிறைவேறும். அல்லாஹ் சொன்னான், ஃபல் குர்ராவு யஹ்ஃபதூன அல்ஃபாத மன்ஷூரி. இமாம் ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த வசனத்திற்கு வரஃபஅனா லக ذிக்ரக் என்ற வசனத்திற்கு விளக்கம் சொல்கிறார்கள். ஃபல் குர்ராவு யஹ்ஃபதூன அல்ஃபாத மன்ஷூரி வல் முஃபஸ்ஸிரூன யுஃபஸ்ஸிரூன மஆனி ஃபுர்கானி நாயகமே, பேச்சாளர்கள் உங்களை பற்றி பேச வேண்டும், நீங்கள் உபதேசித்ததை எடுத்து சொல்ல வேண்டும். உலமாக்களும் பெரும் பெரும் சுல்தான், ராஜா, மன்னர்களும் உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காக உங்களிடத்திலே வர வேண்டும். அப்படி வருவார்கள். ஒரு சல்லிமூனமின் வரான் பாபி அலை, நாயகமே யா ரசூலல்லாஹ், உங்களின் திருவாசலிலே நின்று அவர்கள் உங்களுக்கு சலாம் சொல்லுவார்கள். மட்டுமல்ல, உங்களுடைய ரௌதாவினுடைய மண்ணை எடுத்து தங்களுடைய முகங்களில் பூசிக்கொள்வார்கள். அந்த மதீனத்து மண்ணை தங்கள் கண்களுக்கு சுருமாவாக தீட்டிக் கொள்வார்களே, அவர்கள்தான் உலமாக்கள், அவர்கள்தான் சுல்தான்கள். இந்த வசனத்திற்கு வரஃபஅனா லக ذிக்ரக் என்ற வசனத்திற்கு அல்லாமா ஃபக்ருத்தீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு விளக்கம் சொல்கிறார்கள் இந்த செய்திகளை. எனவே அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட நிலையில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து புகழ்ந்து பல காவியங்கள் அல்லாமா ஷேக் ஸரஃபத்துல்லாஹ் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இயற்றிய வித்ரியா ஷரீஃப் போல சையத் அப்துல் காதிர் தைக்கா சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் இயற்றப்பட்ட ஷஃபிஇய்யா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து சொல்லப்பட்ட அந்த காவியம், அவர்களுடைய மருமகனார், அவர்களுடைய மாணவர் ஆலிமுல் அருஸ் மாப்பிள்ளை லம்பையானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கட்டத்தில் தைக்கா சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், மதரசாவிலே மாணவர்கள் இருக்கிற போது சொன்னார்கள், என்னுடைய மாணவர்களில் ஒருவர் அமீர், பெரும் செல்வந்தராக வருவார், இன்னொருவர் மஜ்தூபாக போவார், இன்னொருவர் பெரும் ஆலிமாக வருவார் என்றார்கள். அப்படி அவர்களினுடைய முன்னால் சொல்லப்பட்டது போல அவர்களின் முன்னறிவிப்பின் பிரகாரம் அதில் 3 பேர். ஒன்று பெரும் செல்வந்தர் ஹபீப் அரசர்,
மஜ்தூபாக போவார் என்று சொன்னார்களே, சையத் அப்துல் காதிர் தைக்கா சாஹிப் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மாணவர் தான் குணங்குடி மஸ்தான் சாஹிப் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. பெரும் ஆலிமாக வருவார் என்றார்களே, அவர்கள் தான் ஆலிமுல் அரூஸ் அல்லாமா மாப்பிள்ளை நபி ஆலிம் ரலியல்லாஹு அன்ஹு. அப்படிப்பட்ட பாரம்பரியம் மிகுந்த அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள், மிக பெரும் சேவையாற்றியவர்கள், ஞானத்தினுடைய அணிகலன்களாக திகழ்ந்தவர்கள். அவர்களை நாம் போற்றுகிறோம், புகழ்கிறோம். எங்கே வலிமார்கள் போற்றப்படுகிறார்களோ, புகழப்படுகிறார்களோ, அந்த இடத்தில் அல்லாஹ்வினுடைய அருள் இறங்குகிறது. அல்லாமா ஷேக் ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், இந்த திக்ரி அவுலியா இல்லாஹ் தனஸ்ஸலுர் ரஹ்மா வ யஹ்ஸுலுல் மத்லூப். அல்லாஹ்வினுடைய அருள் இறங்குகிறது மட்டுமல்ல, வலிமார்களை புகழப்படுகிற இடங்களுக்கு வந்தவர்கள் என்னென்ன நாட்ட தேட்டங்களை சுமந்து கொண்டு வந்தார்களோ அந்த நாட்ட தேட்டங்களும் நிறைவேற்றப்படுகிறது என்றார்கள் ஷேக் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு. அந்த வகையில் இன்றைக்கு புனிதத்தின் பேரரசர் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்திலே வந்த குருநாதர் கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உருஸ் விழாவும், அவர்களின் வழியிலே வந்த பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் திருவழியிலே திருவாரிதியிலே வந்த மாப்பிள்ளை நபி ஆலிம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முபாரக்கான உருஸ் விழாவையும் பெருமகிழ்வோடு கொண்டாடுகிற இந்த மஜ்லிஸிலே கலந்து கொண்டிருக்கிற நம் யாவருக்கும் அல்லாஹ் அவர்களுடைய அருளாலும் போஸ் பாக்கியங்களை தந்தருள் புரிவானாக. நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் என்னென்ன தேவைகள், ஹாஜத்துகள், நாட்டுகளை சுமந்து கொண்டிருக்கிறோமோ அவற்றை அல்லாஹ் கபூல் செய்து வைப்பானாக, நிறைவேற்றி தருவானாக. ஆமீன். அருமையான பெருமக்களே, நம்முடைய சமுதாயம் உயர்ந்து நிற்பதற்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா? மூத்த உலமாக்கள், இளைய உலமாக்கள் ஏதாவது தவறிவிட்டால் அந்த இடத்திலேயே சுட்டி காட்டுவார். அதனாலே தான் நம்ம இன்றைக்கு உயர்ந்து நிற்கிறோம். அல்லாமா மாப்பிள்ளை நபி ஆலிம் ரலியல்லாஹு அன்ஹு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில் என்று சொன்னேனே, அது ஞான வழியில். அவர்களின் திருக்குடும்பத்தில் அல்ல, அவர்கள் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள், சித்திகி குடும்பத்தை சார்ந்தவர்கள். குருநாதர் கௌதுல் ஆலம் ரலியல்லாஹு அன்ஹு தாய் வழியாலும் தந்தை வழியாலும் ஞான வழியாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் மாப்பிள்ளை நபி ஆலிம் வலியுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஞான வழியில், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியில், குடும்ப பாரம்பரியத்தில் சித்தீக்குல் அக்பர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பாரம்பரியத்தில் வந்தவர்கள். எனவே அவர்களுடைய இந்த புனிதத்தை போற்றுகிற இந்த மஜ்லிஸில் குழுவி இருக்கக்கூடிய நம் யாவர் மீதிலும் அவர்களுடைய துஆக்களும் வாழ்த்துக்களும் என்றென்றும் உண்டாகட்டும் என்ற வேண்டுதலோடும் பிரார்த்தனையோடும் நிறைவு செய்கிறேன். ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك على